பாலெல்லாம்? மாமா, இது சம்பிரதாயமா. ஐயர் சொன்னார்ல, நீங்க பாதி பாலை குடிச்சிட்டு மீதி எனக்கு கொடுங்க, நான் குடிச்சுக்கிறேன். ஏய் கைஸ், ஒட்டப்பாறை ஊர் வந்துருச்சு. நம்ம டார்கெட் ஆரம்பிக்க போறோம். ஏய், என்ன இது? எல்லாரும் ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க. ஹலோ, உங்களை தாங்க. என்னங்க ஊருக்கு வெளியில எல்லாரும் இப்படி படுத்துட்டு இருக்கிறீங்க? ஏய் மணி, நாமெல்லாம் பொழுது சாஞ்சு ஊருக்குள்ள போக மாட்டேங்கிற ரகசியத்தை அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. சரி. ஏன்னா அவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, புரியுதா? ஹலோ, உங்களை தாங்க கேட்குறோம், ஏதாவது பதில் சொல்லுங்க. ஏப்பா இப்படி குரல வசதி பேசுற? நீங்களாம் வெளியூருக்காரங்க, உங்களுக்கு எங்க ஊரை பத்தி தெரியாது. ஆமா, நீங்களாம் எதுக்கு இந்த வட்டப்பாறைக்கு வந்திருக்கீங்க? இந்த ஊர் மக்கள் வித்தியாசமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதை முழுசா தெரிஞ்சுக்கதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் முழுசா உயிரோட திரும்பி போக மாட்டீங்க. என்ன இப்படி சொல்றான்? சொல்றவன் சொல்லிட்டு போறான். நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிக்காம ஊருக்கு திரும்பி போக போறதில்ல. அப்போ நம்மளும் இவங்கள மாதிரி ரோட்ல படுத்து தூங்க சொல்றியா? வேற வழி? அப்புறம் என்ன யோசனை? எல்லாரும் இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில எந்திரிச்சு போயிடலாம். சரி வா. இங்க பாரு, என்னடா பண்றானுங்க? தாமரை, ரெஸ்ட் ரூம் போகணும், கொஞ்சம் கூட வாடி. என்ன ஏண்டி கூப்பிடுற? எனக்கு ஒரே தலைவலி, என்னால வர முடியாது. போ. ஹே, நீ விஷ்ணுவை கூட்டிட்டு போ. விஷ்ணு, விஷ்ணு, என்ன? எனக்கு அடிச்சி, எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும்டா. அவங்கள யாராவது கூட்டு போக வேண்டியதானே? ஏய், அது எனக்கு தெரியாதா? நான் ஆல்ரெடி அவங்கள கூப்பிட்டுட்டேன், அவங்க பயப்படுறாங்க. சரி வா. வா. டேய், பேட்டரி போட்டிருக்கியாடா? புதுசு போட்டிருக்கேன்டி, பாத்து. டேய், எரியுதுடா. என்ன இங்கே வந்து எரியுது? அப்போ ஏதாச்சும் லூஸ் கான்டாக்டா இருந்திருக்குமோ? சே, அதெல்லாம் இருக்காது, நீ போ. டேய், நீயும் கொஞ்சம் கூட வாடா. நான் இங்கே தாண்டி நிக்கிறேன், நீ போயிட்டு வா. போ போ. புது டார்ச், புது பேட்டரி, அந்த இடத்துல எரியல, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எரியுது. ஒன்றும் புரியலையே, என்னவா இருக்கும்? போலாமா? போலாம்டா. வா. என்னடி ஆஃப் ஆயிடுச்சு? டேய், பேட்டரி வீக்கா இருக்கும்டா. இப்ப எரியுது பாரு. ஆமாண்டா. பேட்டரி வீக்னா எப்படி எரியும்? ஆஃப் ஆயிடுச்சு பாரு. டேய், உங்களை தான்டா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏ வா. என்னடா விஷ்ணு, என்னாச்சுடா? என்னடா ஆச்சு? இங்க பாருங்க, டார்ச் ஆஃப்ல இருக்கா? எரியுது, எரியுதா? ஆமா. இப்ப பாரு, தள்ளு, பின்னாடி போ. ஆமா, ஆஃப் ஆயிடுச்சு. டேய், இரு இரு, நம்பளல, வெயிட் பண்ணு. இங்க பாரு, ஆன் ஆயிடுச்சு. எல்லாரும் மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம், இப்ப கொண்டு போங்க. ஆஃப் ஆயிடுச்சா? வெளியே கொண்டாங்க.
பாத்தீங்களா இந்த ஊர்ல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குடா. நம்ம ஒழுங்கா ஊருக்கு கிளம்பிடலாம். ஏய், இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஊருக்கு போறதா? நம்ம வந்த வேலையை முடிக்காம ஊருக்கு போக போறது. நம்ம இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றோம், அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போறோம். இந்த ஊர்ல என்னதான் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. டேய் பிரேம், டேய் தூங்காதடா, எந்திரா. யாரையுமே காணோம் பாருடா. டேய் யாரையும் காணோம்டா. எல்லாரும் எழுப்புடா. அவங்கள எழுப்பு. ஏ மரியா, வாங்க வாங்க போலாம் வாங்க. வாங்கடி. பெட் காஃபி. இங்க என்னடி பெட் காஃபி? வாடி. இங்க ஒரு கடை இருக்குடி. நல்ல டீ சாப்பிடுவோம் வா. நல்ல வேலை எங்கேயாவது ஒரு கடை இருக்கு. டேய் டீ சொல்றேன். அண்ணே ஒரு 6 டீ போடுங்கண்ணே. என்ன யோசிக்கிறீங்க? டீ போடுறது இருக்கட்டும், முதல்ல நீங்களாம் யாரு, எதுக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? ஏன் இதெல்லாம் சொன்னாதான் டீ தருவீங்களா? டீ மட்டும் இல்ல, பச்சை தண்ணி கூட தரமாட்டோம். எங்க மூப்பர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எதுவும் கொடுப்போம். என்னங்க இது அநியாயமா இருக்குது. என்ன ஊருக்குள்ள வந்துட்டானுங்க? இவருதான் எங்க ஊர் மூப்பர். மூப்பர்னா? எங்க ஊர் பெரியவருமா. எங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஐயா தான் சொல்லுவாரு. எந்த நோய்க்கு மருந்து கொடுப்பாரு. இவரை மீறி வட்டப்பாறைக்குள்ள ஒரு வண்டு கூட நுழைய முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல யாரு எதுக்கு வந்திருக்காங்க? ஐயா, நாங்க எல்லாரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு கிராமத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி காலேஜ்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். இந்த வட்டப்பாறைக்குள்ள பூதம் வந்தீங்களா இல்ல புதையில வந்தீங்களா? ஐயா இந்த ஊர்ல ஏதோ சோகம் இருக்குன்னு தெரிஞ்சது, அதான் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கல அப்படி வந்தீங்களா? அப்போ கூட முதல்ல யார் உயிர் தியாகம் பண்ண போறதுன்னு முடிவு பண்ணிங்க. ஐயா என்ன சொல்றீங்க? என்ன ஐயா நொய்யா, வந்த வழியை திரும்பி ஓடி போகடா. ஓடுங்கயா, நாங்க இறந்துக்கலாம். இனி ஒரு துரு மரணம் கூட நடக்கப்படாது. எங்க ஆசா பாசமெல்லாம் அடக்கி அவமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அசலூர் இருந்து நீங்க இங்க வந்து உங்க உசுரங்க விட்டு இந்த மண்ணை அசியப்படுத்திடாதீங்க. தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். அதுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துட்டு காலையில போயிடுறோம். தயவு செஞ்சு நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும். சரி சரி, உங்களால எந்த தொல்லையும் எங்களுக்கு வந்துடக்கூடாது. ஊருக்குள்ள இருக்கிற மண்டபத்தில் பொழுத கழிச்சுட்டு கோழியும் கூட ஓடி விடணும். சரிங்க. ஐயா அவங்களுக்கு பசியார ஏதாவது கொடுறான். சரிங்க சரிங்க. வாங்கடா.